உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோலையும் நம்ம கூட வக்கீல் சுஜித் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட என்னோட சில கேள்விகளை கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி சார், நோட்டீஸ் பீரியட்னு இருக்கு. இது ஒரு கம்பெனிக்கா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடா கூட இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே ஒரு நோட்டீஸ் பீரியட்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம்? ஓகே, ஸோ மோஸ்ட்லி நோட்டீஸ் பீரியட் அப்படின்றத நம்ம ஒரு சிவில் கேஸஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ இது ஒரு டெனன்ட் இஷ்யூ, இல்லாட்டி லேண்ட்லார்ட் இஷ்யூ, இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு அனுப்புகிறோம், இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே கார்பரேட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இடங்கள்ல நம்ம நோட்டீஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ நோட்டீஸ் அப்படின்றது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நோட்டீஸ் அப்படின்னு அனுப்புவோம். ஸோ இப்போ கோர்ட் கேஸ் அப்படின்னு வரையில எல்லா சிவில் சூட் நம்ம ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி லீகல் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த லீகல் நோட்டீஸ் எதுக்கு கொடுக்குறோம்னா, சில விஷயங்கள் இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சோமே சால்வ் ஆயிரும். நம்ம அன்னெசரியா கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ லீகல் நோட்டீஸ்லயே சால்வ் ஆகிற கேசஸ்லாம் கூட இருக்கு. ஆமா, சில சமயம் ஆகும். இப்போ நிறைய இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் நிறைய வேலை இருக்கும். ஸோ அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக்ல ஒரு மறதியில நம்மளோட ஒரு விஷயத்தை மறந்துருப்பாங்க. இதை நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுனால ஒரு இன்டிமேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டிமேஷன் அனுப்புறதுனால அவங்க அதை கவனிச்சு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ தேவையில்லாம நம்ம கோர்ட் டைம் வீணடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இல்லை. இந்த லீகல் நோட்டீஸ் அப்படின்றது ஒரு கேஸை பொறுத்து டைம் பீரியட் மாறும். ஸோ சில விஷயங்களுக்கு நம்ம ஒரு 3-4 நாள் டைம் பீரியட் கொடுக்கலாம். சில விஷயங்களுக்கு ஒரு வாரம், சில விஷயங்களுக்கு 15 நாள், ஒரு மாசம் அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நோட்டீஸ் பீரியட் கொடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா, செக்ஷன் 80 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடு கீழே நம்ம கம்பல்சரியா 2 months நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். ஸோ நம்ம ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 2 monthsக்கு அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ நீங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்னு வச்சுக்கலாம், ஒரு தாசில்தாரோ இல்லாட்டி விஏஓ, அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறீங்க. ஸோ அவங்க அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நம்ம மினிமம் ஒரு 2 months ஆச்சு டைம் கொடுக்கணும். இந்த செக்ஷன் கீழே சொல்றது அதுதான். அந்த 2 months தாண்டி அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா தான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். கரெக்ட் சார். நான் எதுவும் நோட் பண்ணியிருக்கேன். எங்க கிராமத்திலாம் விஓ ஆளுங்கிட்ட இந்த பட்டாசிட்ட இந்த மாதிரி இந்த தகவல் என் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்க வக்கீல் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது ஸோ அந்த ஒரு 2 months டைம் பீரியட் இதுக்காக தான். இஃப் அந்த 2 months எடுக்கலன்னா தான் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர். ஆமா. ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ன்றது அங்க நிறைய வேலை இருக்கும். ஸோ அவங்க போதுமான டைம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த 2 months பீரியட் நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் இந்த நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுத்துட்டு அந்த நோட்டீஸ் பீரியட் முன்னாடியே நம்ம கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் நேம் பிஹாரி சௌத்ரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஸோ இந்த கேஸ்ல ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ இதுக்காக இந்த கேஸ் ஃபைல் பண்ணவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. ஆனா என்ன பண்ணிருக்காரு, அந்த நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அவர் இந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டாரு. ஸோ கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்க நோட்டீஸ் பீரியட் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா தான் நீங்க கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ண முடியும். அந்த நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால நம்ம நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரிய வருது. இப்போ நான் ஒரு நோட்டீஸ் பீரியட் நான் லீகல் ஆக்ஷன் மூலமா எடுக்கிறேன். இந்த நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ளே என் ஃபைல் நான் டக்குன்னு முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நான் என்ன அறிய பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. ஆமா, நோட்டீஸ் பீரியட் முடிஞ்ச அப்புறமா அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் தான் நான் ஃபைல் பண்ணணும். ஆமா. ஸோ போதுமான டைம் கொடுத்துட்டு அப்பயும் பண்ணலைன்னா தான் நம்ம கேஸ். ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு ஒரு 2 months இருக்குன்னா ஒரு இடத்துக்கும் மாறும். லால கம்பல்சரியா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு 2 months கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற இடங்கள்ல ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் பொறுத்து மாறலாம். பட் சில நேரங்கள் ஒரு லாங் பீரியட் நோட்டீஸ் பீரியடா கொடுக்க முடியாது. சில நேரங்கள்ல ஷார்ட் நோட்டீஸ் பீரியட் தான் கொடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்
ஒரு லெசர் லெஸ்ஸி இருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓனரோட ப்ராப்பர்ட்டி வந்து அந்த லெஸ்ஸி அங்க குடியிருக்காங்கல்ல, அவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு விற்க பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு ஃபோன் கொடுக்குறேன், சரிப்பா இந்த மாதிரி 1 வீக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடு அப்படின்றீங்க. நீங்க அந்த ஃபோனை கொண்டு போய் விற்க போறீங்க. நான் அப்ப கேட்பேன், யாரு ஃபோனு யாரு விற்கிறது அந்த மாதிரி கேட்பேன். அந்த ஃபோனுக்கு நான் தான் ஓனர், நீ எப்படி விற்ப அப்படின்னு கேட்பேன்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து உங்க ப்ராப்பர்ட்டிக்கு நடந்துச்சுன்னா நீங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு நீ கிளம்புப்பா, நீ இருந்தா என் ப்ராப்பர்ட்டிக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பீரியட் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு நான் அவரை வந்து கிளம்ப சொல்லலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாராச்சும் ஒருத்தர் நம்ம ப்ராப்பர்ட்டியில குடி வச்சிருக்கோம், பட் அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கே டேமேஜ் ஏதாச்சும் பண்றாங்க. இந்த மாதிரி செவரு உடைக்கிறது, நிறைய ஆணி எல்லாம் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்றாங்க. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கே டேமேஜ், ஃபியூச்சர்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட லைஃப் ஸ்பேன் வந்து குறையும். ஸோ இதனால ஒரு ஷார்ட் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு அவங்கள காலி பண்ண சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெய்பர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலோ, லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இல்லைன்னா வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் காஸ் பண்ணாலோ நம்ம வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு வெளியேற சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணா, ட்ரக்ஸ் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் ஒரு ஷார்ட் பீரியட் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்கள வந்து எவிக்ட் பண்ண சொல்லிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது கம்பல்சரி. ஸோ தட் அவங்க போதுமான டைம் நம்ம கொடுக்கணும் அவங்க அடுத்த ஸ்டெப் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே சார். இப்போ நீங்க சொன்னது வந்து புரிஞ்ச விஷயமா, அதான் ப்ராப்பர்ட்டில வந்து ஏதோ ஒரு டேமேஜோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னா நான் அவங்கள டைரக்டா போய் கேஸ்லாம் ஃபைல் பண்ணாம நான் அந்த நோட்டீஸ் பீரியட்லயே என்னோட சால்வன்ஸ் வந்து என்னால பாத்துக்க முடியும், எனக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சிரும். கரெக்ட். ஸோ தட் நம்ம தேவையில்லாம வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேணாம், கோர்ட் டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த நோட்டீஸ் பீரியட் வந்து நம்ம கொடுக்குறோம். சரி, எனக்கு இப்போ இன்னொரு டவுட் அப்பியர் ஆகும். நம்ம இப்போ நோட்டீஸ் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா பேசிட்டோம். இப்போ நாங்க வந்து ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயியா பேசுவோம். நான் வந்து ஒரு கம்பெனில இருக்கேன், அந்த கம்பெனில நோட்டீஸ் பீரியட் கொடுக்குறாங்க. இது எல்லாருக்குமே வந்து பொருந்துன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி நோட்டீஸ் பீரியட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த நோட்டீஸ் பீரியட்ல இருந்து ஒரு 60 days ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். 60-30 தான் எல்லா கம்பெனியும் மேக்ஸிமம் வச்சிருக்கிறது. அதுக்குள்ளே நான் வெளியே வரணும் அப்படின்னா வர முடியல. ஏன்னா என்னோட சினேரியோ எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல வேற ஒரு கம்பெனில ஒரு நல்ல ஒரு அப்ரோச் கொடுத்துருக்கலாம், அதுக்கான ஜாயினிங் டேட் வந்து இந்த நோட்டீஸ் பீரியட் இருந்துட்டு போனோம்னா எனக்கு அந்த ஜாயினிங் டேட்ல ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி காரணமா இருக்கலாம். இல்ல அப்படின்னா நான் வேலையை விட்டு நிக்க போறேன், வேற ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு, இல்ல பர்சனல்ல ஏதோ இஷ்யூ அப்படின்னு சொல்லி நிக்க போறேன்னாலும் நான் அந்த நோட்டீஸ் பீரியட்ல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பதான் எனக்கு அந்த சேலரி பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறேன். இதுல இருந்து என்ன தப்பிக்கிறது என்ன வழி இருக்கா? ஓகே, வழி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அந்த வேலையை அக்செப்ட் பண்ணலே ஆஃபர் லெட்டர்ல வந்து சைன் போட்டிருப்பீங்க. அவங்க வந்து அந்த ஆஃபர் லெட்டர்லயே நோட்டீஸ் பீரியட் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி பொறுத்து 60 days நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், 30 days நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ்ல ஏன் நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது முக்கியம்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி வெளியே போறாங்கன்னா அவங்க அடுத்த அந்த இடத்துல வந்து அந்த ரோலுக்கு இன்னொரு எம்ப்ளாயி எடுக்கணும்னா அவங்க அடுத்து இன்டர்வியூ நடத்தணும். அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் நடத்துறதுக்கு போதுமான டைம் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க வந்து நோட்டீஸ் பீரியட் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்க அந்த நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணாமலே வெளியே வரீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு உண்டான சேலரி வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த கம்பெனிக்கும் லாஸ் இல்லாம இருக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்டீஸ் பீரியட் பத்தின கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணல, அதுல இந்த நோட்டீஸ் பீரியட் மென்ஷன் பண்ணாம அவங்க திடீர்னு வந்து இத்தனை நாள் ஒர்க் பண்ணாதான் நீ வந்து வெளியே போக முடியும், இல்லைன்னா உனக்கு சேலரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. ப்ரையர் இன்டிமேஷன் இருக்கணும், இல்லைன்னா அது வந்து தப்பா இருக்கும். ஆனா மேக்ஸிமம் இப்ப எல்லா கம்பெனிலுமே மெயிலே வந்து அட்டாச் ஆயிடுது. ஆஃபர் லெட்டர் வரும்போது அதுலயே போட்டுறாங்க, ஒரு சேஃபர் ஹேண்டுக்காக அவங்களே போட்டுறாங்க. அப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. சோ நம்ம அக்செப்ட் பண்றோம்னா அதுக்கான அவங்களுக்கும் அதுக்கான தேவை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்து வெளியே வர முடியாது, அதுதான் மெயின் மேட்டர். ஸோ ஓகே சார், எனக்கு இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கவங்களுக்கும் நோட்டீஸ் பீரியட் மூலமாவே நம்மளோட இஷ்யூலாம் போக்க முடியுமா, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், என் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, நான் இதுக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு லீகல் சப்போர்ட் வேணும்னா நீங்க வக்கீல் சார் அவங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்றது?
ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்க queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான queries மட்டும் இல்லாம மற்ற லீகல் queries இருந்தாலும் அதில் போஸ்ட் பண்ணுங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நானும் அடுத்த வீடியோல வரேன். உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா அந்த கேள்வி நான் எடுத்துட்டு வந்து சார் கிட்ட கேட்பேன். உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை எங்ககிட்ட ஒதுக்குறதுக்கு. நன்றி.